ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 59. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 59. பரதனுக்குச் சொன்னேனோ குகப்பெருமாள் போலே. பரதனுக்குச் சொன்னேனோ குகப்பெருமாள் போலே. குகன் எல்லாருக்குமே தெரியும். சொன்னவர் யார்? குகப்பெருமாள். சம்பிரதாயத்திலே சில பேரை பெருமாள் என்று கூப்பிடுகிறோம். பெருமாள்னு சொன்னா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவதன்னு கூப்பிடணும். குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று கூப்பிடுவார்கள். அதே போல ராமாயணத்திலே குகன் ஒரு வேடுவன், வேடுவர் தலைவன். அவனை குகப்பெருமாள் என்று அழைக்கிறார்கள். ஏன்? பெருமாளிடத்திலே அவர்களுக்கு இருந்த பக்தியாலே இவர்களே பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட குகப்பெருமாள் ஒரு வேடுவன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றிவர்க்கென்னாதிரங்கி என்று அழகாக திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அந்த குகப்பெருமாள் யாருக்கு சொல்லுகிறான்? பரதனுக்குச் சொன்னேனோன்னு வாக்கியம். பரதன் ராமனுடைய தம்பி. ராமனுக்கு 3 தம்பிமார்கள். பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். பரதன் கைகேயிக்கு பிறந்தவன். லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் சுமித்திரைக்கு பிறந்தவர்கள். இதுல ஒவ்வொருக்கும் ஒரு குணம் இருக்குன்னு பல தடவை பார்த்திருக்கோம். திரும்பவும் மனசுல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். லக்ஷ்மணன் பகவத் சேஷத்துவம், பகவானுக்கு அடிமை என்று வாழ்ந்தவன் என்று உதாரணமாக காட்டியவன். பரதாழ்வான் பகவத் பாரதந்திரியம், பகவானுக்கு பரதந்திரப்பட்டவர்கள். அவங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அப்படி இருத்தல். நான் அடிமை, ஏன் ஆசைப்படி இல்லை, அவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்தவர் பகவத் பாரதந்திரியம். சத்ருக்னாழ்வான் பாகவத பாரதந்திரியம். அவருக்கு பகவானை பத்தி எல்லாம் தெரியாது. பகவானுடைய அடியவன் பரதன். அந்த பரதனையே தெய்வமாக நினைத்திருந்தவன் சத்ருக்னாழ்வான். இவர் ராமருடைய தம்பி, சக்கரவர்த்தியான தசரத சக்கரவர்த்தியினுடைய இன்னொரு திருமகன். குணங்களுக்குள்ளே மிக உயர்ந்த குணம் பாரதந்திரியம். அந்த பகவத் பாரதந்திரியத்தை வெளிக்காட்டியவன் பரதன். அந்த பரதனை பார்த்து ஒரு வேடுவன், கொலை தொழில் செய்து வாழக்கூடியவன், அனுஷ்டானங்கள்னா என்னன்னே தெரியாது, வேதத்தை கற்காதவன், அவன் சொன்னான். யாரை பற்றி சொன்னான்? பரதனிடத்திலே லக்ஷ்மணனுடைய பெருமையை சொன்னான். பரதனுடைய பெருமையே சொல்ல முடியாதது. அந்த பரதனிடத்திலே சொல்ல முடியாத, அளவிட முடியாத லக்ஷ்மணனுடைய பெருமையை சொன்னான் குகன். ஏன்? ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த பல இடங்களிலே நம்முடைய ஆழ்வார்கள் பாடல்களிலே உதாரணமாக வியாக்கியானங்களிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். முதல்ல சரித்திர பாகம் பார்ப்போம். ராமர் காட்டுக்கு போயிட்டார். குகன் வந்தான். குகன் நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வாதாடி, நான் போய் ராமனை திரும்ப அழைத்துக் கொண்டு வரப்போகிறேன், என்னுடன் வருபவர்கள் வரலாம் என்று சொல்ல எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு போறான். அமைச்சர்கள், தன்னுடைய தாய்மார்கள், எல்லாரையும், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் பெருசா படையோட போறான். எல்லாருமாக கிளம்பி முதலிலே கங்கை கரைக்கு வருகிறார்கள். ராமர் போன பாதை அதுதானே கங்கை. கங்கையை கடக்கிறதுக்கு முன்னாடி தான் குகனோடும் ஐவரானோம் அப்படின்னு குகனோட தோழமை செய்கிறார். குக சக்கியம்னு சொல்லுவாங்க. குகனோடு நட்பு கொள்ளுதல். அந்த குகனோடு ஒரு இரவு தங்கிவிட்டு ஸ்ருங்கிபேரபுரம்னு அந்த இடத்துக்கு பேர். இன்னைக்கும் போனாங்கன்னா சேவிக்கலாம், அலகாபாத் கிட்ட. அங்க இருந்து அடுத்து மறுநாள் அவன் வழிகாட்ட பரத்வாஜருடைய ஆசிரமத்தை அணுகி அவர் வழிகாட்ட சித்திரகூடத்துக்குள்ள போறார். இப்ப சித்திரகூடத்துல தான் இருக்கார். ராமர், சீதை, லக்ஷ்மணன் வனவாசத்துல இருக்காங்க.
இப்ப அவங்களை தேடிக்கொண்டு பரதன் வருகிறார். கங்கைக்கு கரையில இந்த பக்கம் நீந்து தண்டு இறங்குறாங்க. கங்கை கரையை கடக்கணும்னா நாளைக்கு பார்ப்போம், இருட்டுகிறது, மாலையாகி விட்டதுன்ன உடனே தேரோட்டி சுமந்திரர் இருக்கார் இல்லையா, அவரும் சொல்ல அங்க எல்லாருமாக ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது, இப்போ இது குகன் கங்கை கரைக்கு அந்த பக்கத்துல இருந்து பார்க்கலாம். அவன் அங்க இருந்து இந்த பக்கமா இருக்கக்கூடிய பெரிய படையை பார்க்கறான். சமுத்திரம் போல இருக்கு. இது என்ன இவ்வளவு பெருசா இருக்க படை அப்படின்னு பார்க்கறான். தேர்ல பார்த்தா பெருசா கொடியெல்லாம் கட்டி இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே பரதன் ஏதோ கெட்ட எண்ணத்தோடு வருகிறான் அப்படின்னு முதல்ல தவறாக நினைத்து விட்டான் பரதன். நம்மெல்லாம் செம்படவர்கள், நம்ம எல்லாம் சிறைப்படுத்துறதுக்கு வரானா அல்லது கொலை செய்ய போறானா, இல்ல ராமரை கொல்வதற்கு வருகிறானா, மொத்தமா ராமனை கொன்று விட்டால் நம்ம தானே முழுக்க ராஜ்யம், அதனால வருகிறானா அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுகிறான் குகன். அப்படி ராமரை பார்க்க வர்றோம்னா தனியா இல்ல வரணும், எப்படி கூட்டத்தோட வருவார்களா, தேர்ல வருவாங்களா என்றெல்லாம் பார்த்து, ராமன் நமக்கு ரொம்ப முக்கியமான தோழர், அவரை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாருமா சித்தமா இருங்கோ, ஒரு 500 மரக்கலங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்கோ, பலம் பொருந்தியவர்கள் போர் புரியறதுக்கு ஆயத்தமா இருங்கோ அப்படின்னு எல்லாரையும் தயாரா இருக்க சொல்றான். மீன், மாம்சம், தேன் இதெல்லாம் காணிக்கைகளாக எடுத்து வச்சுக்குவோம், நல்லபடியா வந்தா பரவாயில்லை, இதை சமர்ப்பிச்சிருவோம், இல்லைன்னா என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், இந்த குகனை தாண்டி பரதன் போய்விடுவானா பார்க்கலாம் என்று இவன் கோபத்தோடு, ஏழை ஏதலன் கீழ்மகன் இல்லையா, அவனுக்கு அதெல்லாம் பொறுமையை யோசிக்க தெரியல. வெட்டு குத்து, அம்மா கிட்ட பசிக்குதுன்னாவே நான் என்ன உன்னை வெட்டிடட்டா இல்ல சாப்பாடு போடுறியான்னு கேட்கிறவன் வேடன் இல்லையா, வேடுவன். ஆனா ராமனிடத்துல வேற அதீத பிரீத்தி, அவரிடத்துல ரொம்ப ஆசை, அதனால பரதனை தவறாக நினைத்து விட்டான். சரி வாருங்கள்னு எல்லாரையும் ரெடியா இருங்க, எப்படி தாண்டி போயிடுறான் பார்ப்போம், நல்லபடியா வந்தா நல்லது, உபசாரம் செய்வோம், இல்லைன்னா தாண்டானா பார்த்துடலாம் அப்படின்னு வர, நடுவில் சுமந்திரர் இருக்கார். அவர் தான் பரதனை பார்த்து சொல்றார், பரதா இதோ வருகிறான் பார்த்தாயா, இவன் தான் குகன், ராமனுக்கு ரொம்ப உயர்ந்த தோழன், வேடர்களின் தலைவன் இவன், உங்க ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவன்பா, கட்டாயமா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ராமனை பத்தி, ராமனுக்கு உபசாரம்லாம் பண்ணா, அவனை வரவேற்று பேசுவாய் அப்படின்னு சொல்ல, அதே போல சரி குகன் வரட்டும் என்று பரதன் சொல்ல, குகன் வருகிறான். ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்காக கொண்டு வந்த அனைத்து விஷயங்களையும் அவருக்கு சமர்ப்பிக்கிறான். கிழங்கு, பழவகை, அது எல்லாத்தையும் கொண்டாந்து சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான். முதல்ல எல்லாரும் சாப்பிடட்டும், படைகள் வந்திருக்கிறவங்கெல்லாம், அதுக்கப்புறமா உங்களை நான் பார்ப்போம், நாளைக்கு பேசுவோம் அப்படிங்கிறான். ரொம்ப சந்தோஷப்பட்டான் பரதன். நீ எப்போ வந்து எங்களை வரவேற்றாயோ, சாப்பிடுன்னு சொன்னாயோ, உன்னுடைய உயர்ந்த குணம் தெரிகிறது. எனக்கு இப்ப காட்ட கடந்து ராமர் போன பாதை தெரியணும், பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போகணும்னு கேள்விப்பட்டேன், அங்க போகணும், வழிகாட்டுவாயா, யார் வருவார்கள்னு சொல்ல, கவலைப்படாதீர்கள், நானே வருகிறேன், செம்படவர்கள் எல்லாம் கூட வருவார்கள், நாளை போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுமந்திரர் சொன்னதை கேட்டு, ராமரை எப்படியாவது பார்க்கணும், ராமரை திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன், நீ எதுவும் தவறாக நினைத்து விடாதே அப்படின்னு அவர் சொல்றார். தம் நிவர்த்தயிதும் யாமி காகுத்ஸ்தம் வனவாசினம் புத்திரஞான தே கார்யா குஹசத்யம் பிரவீமிதே. நான் காகுஸ்தனான ராமனை அழைச்சு போக வந்திருக்கிறனே தவிர நீ ஏதோ தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்ல, இப்போ குகனுக்கு மனம் அப்படியே பூரித்து விட்டது. பரதனை பார்த்து கொண்டாடுகிறான் மனசுல. ரொம்ப போற்ற தகுந்தவர் நீர், யாராவது ஒருத்தர் ஒரு முயற்சி இல்லாம கிடைச்ச ஒரு ராஜ்ய செல்வத்தை இப்படி விட்டு விடுவார்களா, உங்களை போல ஒரு உத்தமர் உலகத்துல பார்க்கவே முடியாது என்றெல்லாம் கொண்டாடிவிட்டு
இப்பொழுது பரதன் சோகமாக இருக்க இந்த பரதனை எப்படி தேற்றுவது இதுதான் ரொம்ப முக்கியம். பரதனுக்கு தேற்றுவதற்காக என்ன செய்தான் அப்படின்னு சொல்றார். அழகான வாக்கியம், ஸ்லோகம் இது. ஆச்சசே அத்தஹா ஆசசக்ஷே அத்தஹா சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாயாம் அப்ரமேயாஹ குஹோ கஹனோ கோச்சரஹா. எப்படி அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். யார் சொல்றது? காட்டில் தெரியக்கூடிய குஹன் சொல்றான். யாருக்கு சொல்லுகிறான்? அரிய அளவிட முடியாத பெருமையை உடைய பரதனுக்கு சொல்லுகிறான். யாரை பற்றி சொல்லுகிறான்? அளவிட்டு அறிய முடியாத பெருமை படைத்த லக்ஷ்மணனை பற்றி சொல்லுகிறான். எதை சொல்லுகிறான்? அவருடைய நல்ல பண்புகளை எடுத்துச் சொல்லுகிறான். இப்ப பரதனுக்கு எது அவரை தேற்றும்? அவர் மனசுக்கு எது தேற்று கொடுக்கும்? அவரை எது அவரை ஆசுவாசப்படுத்தும்னு கேட்டா, ராமருக்கு தொண்டு செய்யறதுக்கு யாரும் இல்லையே, ராமர் இப்படி தனியா விட்டுட்டோமேன்னு தானே வருத்தப்பட்டார். இவர்களுக்கு பிடிச்சதெல்லாம் ராமனுக்கு தொண்டு செய்யறது தானே, பகவத் பக்தர்களுக்கு. அப்ப பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு லக்ஷ்மணன் இருக்கிறான் என்று லக்ஷ்மணனுடைய பெருமை, அப்போ அளவிட முடியாத லக்ஷ்மணனுடைய பெருமை, பகவத் சேஷத்துவம்னு எழுதிக்கோங்க. பகவானுக்கு சேஷமாக இருக்கக்கூடிய பெருமையை யாருக்கு சொல்லுகிறான்? பாகவத பாரதந்திரியத்தின் நிலையில் நின்றவனான பரதனுக்கு சொல்லுகிறான். அப்ப அளவிலடங்காத புகழ் லக்ஷ்மணனுடையது, அதனை அளவிலடங்காத புகழை கொண்ட பரதனுக்கு சொல்லுகிறான். அதுதான் பரதனுக்கு சொன்னேனோ குகப்பெருமாள் போலே. எதை சொன்னார்? லக்ஷ்மணனுடைய உயர்ந்த நல்ல பண்புகள், அவன் செய்த கைங்கரியங்களை சொல்லுகிறார். அதத்தான் குஹ வாக்கியமாக குஹன் லக்ஷ்மணனை பத்தி 86வது சர்க்கத்துல சொல்றார். ஆரண்ய காண்டத்துக்குள்ள நுழையிறாங்க இல்லையா, அப்பதான் அதுல 86வது சர்க்கத்திலே குஹன் கூறுகிறான். என்ன லக்ஷ்மணனுடைய பெருமைகளை சொல்லுகிறான். உயர்ந்த பெருமை என்ன சொல்லுகிறான்னா, வந்தாங்க ராம லக்ஷ்மணர்கள், அவர்களுக்கு தொண்டுகளை செய்தேன். அவங்க ராத்திரி படுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல தான், இந்த ராமசையான்ற இடத்துல படுத்துக்கிட்டாங்க. சீதை ராமர்கள் தரையில படுத்துக்கொண்டார்கள். நான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னேன், ஹே லக்ஷ்மணா, நீயும் படுத்துக்கலாமே, நீயே ராஜகுமாரன் தானே, உனக்கும் படுக்கை போட்டிருக்கேன். இதோ உனக்கு ராமருடைய திருவடி வாரத்தில் படுத்துக்கணும்னா இதோ இருக்கே படுக்கை அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட லக்ஷ்மணன் மனம் வருந்தி, ராமரும் அன்னி சீதையும் இந்த நிலையிலே காட்டிலே ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறதை பார்த்து எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அவர்கள் திரும்பவும் அரியணை ஏறி ராஜ சிம்மாசனத்திலே அமர்ந்து உயர்ந்த மஞ்சத்திலே படுத்தால்தான் எனக்கு தூக்கம், அதுவரையில் தூக்கம் கிடையாது என்று வருந்தி கலங்கி, அந்த சீதாராமர்களுக்கு உணவு பரிமாறினதுல இருந்து, படுக்கை போட்டதுல இருந்து, ராமருக்கு திருவடிகளை வருடி விட்டதுல இருந்து, சீதா பிராட்டிக்கு 2 பேருக்கும் ஆலவட்டம் வீசினதிலிருந்து அனைத்து தொண்டுகளையும் செய்து தான் உண்ணாது உறங்காமல் சீதாராமர்களுக்கு தொண்டு செய்தான் என்று லக்ஷ்மணனுடைய பெருமையை ஆசசக்தா சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹா பரதாயாம் அப்ரமேயாக குஹோ கஹனகோச்சரஹா என்று இதை சொல்லுகிறார்கள். இதை பல இடங்கள்ல பெரியவர்கள் எப்படி அதுக்கப்புறமா தூங்கினானா, லக்ஷ்மணன் தூங்கல. ராமலக்ஷ்மணர்களை சீதாராமர்களை பாதுகாத்து கொண்டு அப்பொழுதே வெல்லும் கையுமாக சுற்றித் திரிந்தான் அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு என்று சொல்ல, பகவத் விஷயத்துக்கு பழையார் புதியார் என்றில்லை, அறிந்தவர் சொல்ல ஆதரமுடையார் கேட்கும் இத்தனை அப்படின்னு சொல்றார். பகவானுடைய அடியார்களுக்குள்ள புதுசா வந்தவர் பழசானவர்னு இல்லை. ஒரு அடியாருடைய பெருமையை சொல்ல இன்னொருத்தர் அதை கேட்டு பெருமைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்லோகம் தான் இது. அப்போ உயர்ந்தவனான லக்ஷ்மணனுடைய பெருமையை உயர்ந்தவனான பரதனுக்கு சொன்னான் அப்படிங்கிற பெருமை குஹனுக்கு கிடைத்தது இல்லையா?
அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். ககன கோச்சரஹா, காட்டிலையும் மரத்திலையும் மட்டையிலையும் பழகி போந்த இவன் பரதன் நினைச்சுக்கிறான், யார் சொல்ல நம்ம கேட்க வேண்டியிருக்கு பாத்தியா, நம்முடைய தம்பியான லக்ஷ்மணனுடைய பெருமையை ஒரு காட்டுல வாழற வேடன் சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் தாழ்ந்தவனாக ஆகிவிட்டேனே என்று வருத்தப்படுகிறான். ஒரு பக்கம், ஏன் நான் விட்டு போயிட்டேனே, ராமரோட இருந்ததனால் லக்ஷ்மணனுக்கு பாக்கியம் கிடைச்சது, தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம். நான் ராமனை விட்டு பிரிந்ததனால இப்பொழுது இந்த துக்கத்திலே இருக்கிறேனே என்று உயர்ந்தவனான லக்ஷ்மணனை பற்றி உயர்ந்தவனான பரதனுக்கு காட்டிலே வாழக்கூடியவனான குகன் பெருமைகளை சொன்னான் என்பதைத்தான் 59வது வாக்கியம் பரதனுக்கு சொன்னேனோ குகப் பெருமாள் போலே என்ற அழகான வாக்கியம். இத போல நான் உயர்ந்த அடியார்களுடைய பெருமையை இன்னொரு அடியாருக்கு சொன்னேனா என்று திருவல்லிக்கேணி அம்மாள் வருத்தப்படுகிறாள். 60வது வாக்கியம் அடுத்தது, பின்னாக்கை இட்டேனோ பெருமாளை போலே. பின்னாக்கை இட்டேனோ பெருமாளை போலே. அழகான சரித்திரம் என்ன என்று அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமா